ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் உறுப்பை எப்படி எடுப்போம், T1, செகண்ட் உறுப்பை T2, மூணாவது உறுப்பை T3ன்னு எடுப்போம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு பாக்குறதுக்கு T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் கண்டுபிடிப்போம். ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னது, அது ஒரு கூட்டு தொடர் வரிசை. அதாவது இதுல இருந்து இதை கழிக்கணும், இதுல இருந்து இதை கழிக்கணும், ரெண்டை கழிச்சு வர்ற ஆன்சர் ஒண்ணு வரும், என்னது டி. சரிங்களா? இது ரெண்டுமே என்னது ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? கழிச்சு வர்ற ஆன்சர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இப்ப பாருங்க, T2 மைனஸ் T1 என்னது A மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் A மைனஸ் 3 ஈக்குவல் டு என்ன வரும், A மைனஸ் 5 மைனஸ் A என்னது பிளஸ் 3. இங்க மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா மைனஸ் A பிளஸ் 3ன்னு வரும். இப்போ இந்த ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிடும். இப்போ 5ல இருந்து 3 கழிச்சா எத்தனை, 2. பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ் போடணும். சரியா? இப்போ மைனஸ் 2. அதுக்கடுத்து T3 மைனஸ் T2, இதுல இருந்து இதை கழிக்க போறோம். A மைனஸ் 7 மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கி எழுதணும்னா மைனஸ் A பிளஸ் 5ன்னு வரும். சரிங்களா? இந்த மைனஸ் இங்க மைனஸ் வரும், அந்த மைனஸ் டைரக்டா உள்ள கொண்டு போய் பெருக்கி இந்த இதுல எழுதிட்டேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிடும். 7ல இருந்து 5 கழிப்போம், 2 வரும். பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். பாருங்க, இது ரெண்டும் என்னது ஈக்குவலா இருக்கு. எப்படி, T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? என்னது மைனஸ் 2ன்னு வந்திருக்கு. அப்போ எனவே இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை ஆகும். சரிங்களா? அப்போ இது இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்த சம பார்ப்போமா? ரெண்டாவது இது பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இது T1, இது T2, இது T3, இது T4, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்படி எடுப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, T2 மைனஸ் T1. சரியா? இதுல எப்படி இருக்கு, 1/3 மைனஸ் 1/2ன்னு இருக்கு. இப்ப இதுல என்ன செய்வோம், பை மீச்சியமா இருக்கும். அப்படிதானே? 2 6, இங்க 2ஆல பெருக்குவோம், இங்க 3ஆல பெருக்குவோம். என்ன வரும், 2 மைனஸ் 3ன்னு வரும். சரிங்களா? இங்க 2ஆல பெருக்குவோம், இங்க 3ஆல பெருக்குவோம். 1 2 1 3 3. சரிங்களா? நடுவுல மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ். சரியா? இப்ப பாருங்க, மைனஸ் 1/6ன்னு வருது. அடுத்து T3 மைனஸ் T2 கண்டுபிடிப்போம். சரியா? T3 என்னது 1/4 மைனஸ் T2 என்னது 1/3. இப்போ இதுல என்ன வரும், 4 3 12ன்னு வரும். சரியா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 1 3 3, அதே மாதிரி மைனஸ் என்ன வரும் 4. சரியா? ஈக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 1/12ன்னு வருது. பாருங்க, இங்க 1/6 வருது, இங்க 1/12ன்னு வருது மைனஸ்ல. அப்ப ரெண்டுமே என்னது சேமா இல்லை, அப்படிதானே? T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் ஈக்குவலா இல்ல, நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது. அப்ப இது கண்டிப்பா என்னது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? ரெண்டுமே ஈக்குவலா வந்தா தான் கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது பார்ப்போமா? மூணாவது இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 9 13 17 21 25 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இது T1 T2 T3 T4 T5ன்னு இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இதுல இருந்து இதை கழிக்கணும், அப்படிதானே? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு என்ன வரும், 13 மைனஸ் 9. சரியா? கழிச்சோம்னா என்ன வரும், 4. அதே மாதிரி T3 மைனஸ் T2. சரியா? இப்ப கழிச்சு பாருங்க, 17 மைனஸ் 13 என்ன வரும், 17ல இருந்து 13 கழிச்சோம்னா 4. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, என்னது T4 மைனஸ் T3. இதுல இருந்து T4ல இருந்து T3 கழிங்க, 21 மைனஸ் 17 ஈக்குவல் டு என்னது 4. பாருங்க, எல்லாமே என்னது ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசம் என்னதான் வருது, 4 தான் வருது. அப்போ கண்டிப்பா இது என்னது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ரெண்டுக்குமே ஈக்குவலா தான் வருது, ஆன்சர் 4ன்னு வருது. அப்போ எனவே இது என்னது கூட்டு தொடர் வரிசை ஆகும். சரியா? ரெண்டு ஈக்குவலா வந்துருச்சு, அதனால இது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்து நாலாவது இது. இந்த இது பாருங்க, இது என்ன எடுப்போம், T1, இது T2, இது T3, இது T4. சரியா? வரிசையா 4 உறுப்பை T1 T2 T3 T4 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், T2 மைனஸ் T1. பாருங்க, 0 மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1/3ன்னு வரும். அப்போ என்ன வரும், 1/3. சரியா? அடுத்து என்னது, T3 மைனஸ் T2, அப்படிதானே? T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு என்ன வரும், 1/3. T3 என்னது 1/3 மைனஸ் 0 என்ன வரும், 1/3. பாருங்க, இது ரெண்டுமே சேமா வந்துருச்சு,
அப்ப நம்மளுக்கு என்னது t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2 ஆகும். சரிங்களா? அப்ப எனவே இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். வரிசை ஆகும். சரியா? ரெண்டும் சேமா வந்துட்டாலே கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தது 5வது இது பாருங்க, என்னது 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்ப இது t1 இது t2 இது t3 t4 இது t5 இது t6. சரியா? அப்படி எடுத்துட்டு இப்ப நம்மளுக்கு என்ன வேணும், t2 மைனஸ் t1 அப்படிதானே. t2 என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1. அதுக்கடுத்து மைனஸ் t1 என்னது, அதுவும் 1 தான். சரியா? அப்போ என்ன வரும், மைனஸ் 2. அதுக்கடுத்து t3 மைனஸ் t2 போடும் அப்படிதானே. t3 மைனஸ் t2 t3 என்னது 1. அதுக்கடுத்து மைனஸ் மைனஸ் 1 இருக்கு, t2 வந்து மைனஸ் 1 இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, பிளஸ் 1. சரியா? அப்ப என்ன வரும், 1 பிளஸ் 1 2. இதுலயே என்ன தெரிஞ்சிச்சு, இது மைனஸ் 2 இது பிளஸ் 2. அப்போ கண்டிப்பா என்னது ஈக்குவல் இல்ல, கூட்டுத்தொடர் வரிசையும் இல்ல. சரியா? அப்போ எழுதிங்க, என்னது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. சரியா? கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க.